சனீஸ்வர பகவான் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் திருநள்ளாறு போங்க அப்படின்றாங்க, ஒரு சிலர் கொச்சனூர் போங்கன்றாங்க. எல்லாம் சனீஸ்வரன் கோயில் தானே, இதில் என்ன வேறுபாடு? அப்படி இல்லைங்க, ஒரு ஒரு இடத்துக்கு தான் மகிமை. அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அந்த மண்ணுங்களுக்கு தான் பவர் உண்டு. இப்போ நம்ம எல்லா கோயிலுக்கும் போகலாம். இப்போ நீங்கள் ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க, இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூட ராக்கெட்டை வர்றதுக்கு முன்னால் கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு தான் வர்றாங்க. அதே உலகத்தில் பல பேர் வந்து கடவுள் மறுப்பாளராகவும் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நானே ஒரு பேட்டியில் சொன்னேன், அதாவது கிரகத்துக்கு அனுப்பக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது கடவுளை கும்பிட்றவங்க நல்லா இருக்காங்க, கடவுளை கும்பிடாதவங்க பல பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஓஹோன்னு இருப்பாங்க. ஆமாம். அப்போ மக்களை பார்க்கும்போது கடவுள் கும்பிடாத நல்லா தான் இருக்காரு, நான் எதுக்கு கடவுளை கும்பிடணும்? இல்லைங்க, நான் சொல்கிறது ரெண்டு விஷயம் நீங்கள் புரியும். கடவுள்ன்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு, செய்கிற தொழிலே கடவுளாக நினைக்கிறவங்க கூட நல்லா இருப்பாங்க. அதாவது சனீஸ்வர பகவான் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் திருநள்ளாறு போங்க அப்படின்றாங்க, ஒரு சிலர் கொச்சனூர் போங்கன்றாங்க. எல்லாம் சனீஸ்வரன் கோயில் தானே, இதில் என்ன வேறுபாடு? அப்படி இல்லைங்க, ஒரு ஒரு இடத்துக்கு தான் மகிமை. அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அந்த மண்ணுங்களுக்கு தான் பவர் உண்டு. இப்போ நம்ம எல்லா கோயிலுக்கும் போகலாம். பெருமாளை கும்பிடலாம், முருகரை கும்பிடலாம், விநாயகரை கும்பிடலாம். நீங்களே எவ்வளோ வருஷத்தில் எவ்வளோ கோயில் போயிருப்பீங்க. சில கோயில் நம்மளை சேர்த்துக்கும், தெய்வம் தான் நான் சொல்கிறது. புரியுது. சில தெய்வம் நம்மளை சேர்த்துக்காது. போகிறச்ச வித்தை காட்டிட்டோம், இல்லைன்னா போயிட்டு வரச்சோ நமக்கு வித்தை காட்டும். நம்ம உள் மனசு சொல்லும், ஐயோ இந்த கோயில் போயிட்டு வந்தேன், படாத பாடு நான் பட்டேன், திருப்பி வேணுமோ ஒரு ரீடெஸ்ட் பண்ணலாம். பண்ண பிறகு திருப்பி நம்ம செவுலில் அடி வாங்கணும்னு வச்சுங்க, அதோடு அந்த திசைக்கு போகக்கூடாது. இதுதான் நமக்கே தெய்வம் சொல்லி கொடுக்கும். நமக்கு அந்த இடம் செட் ஆகாதுன்னு நமக்கு மற்றவங்க சொல்லணும்னு ஜோதிடர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஜோதிடர்கள் வந்து இன்னைக்கு கோயில் போகலான்னு சொல்லலாம், எல்லாருக்கும் எல்லா கோயிலும் செட் ஆகாது. கண்டிப்பாக ஆகாது. ஆனால் அதை வந்து ஜோதிடர்களால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. நம்ம உள்ளுணர்வு தான். நீங்கள் வாங்குகிற உதை தான். சிலருக்கு பார்த்துருப்பீங்க, எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டான். அவனுக்கு சில கோயில், அவங்களுக்கு சில கோயில் இருக்கும். அந்த இடம் போனால் தான் அவங்களுக்கு ஒரு வைப்பு நல்லாயிருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். சிலர் பார்த்துப்பீங்க, இந்துவாக இருப்பாங்க, ஆனால் வேளாங்கண்ணி தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஆமாம். அந்த வேளாங்கண்ணி தான் அவங்களுக்கு வைப் ஆச்சுன்னா நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? சிலருக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் தர்கா இதுக்கு தான் போவாங்க, நாகூர் தர்கா தான் பிடிக்கும். அங்கே போயிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு நிறைய, எங்கிட்டே இருக்கிறாங்க நிறைய இந்து பக்தர்கள். அதே போல் முஸ்லீம்ஸில் எங்கிட்ட இருக்காங்க. இல்லை செல்வி, திருவெண்காடு போனால் தான் எனக்கு சக்ஸஸ் ஆகுது, எனக்கு திருவெண்காடு போயிட்டு வந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க போயிட்டு அந்த கோயில் சாமி படம்லாம் இல்லை, அங்கே போயிடுவாங்க. அந்த கோயிலுக்கு வேண்டிய பொருள், அன்னதானம், மற்றதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, சந்தோஷமாக வருவாங்க. நிறைய பேர், எவ்வளோ பேர் இருக்காங்க. ஐயப்பன் கோயிலுக்கு நெய் ஊற்றுறதெல்லாம், அவங்க போலனாலும் நெய் ஊற்றுறதெல்லாம் இருக்குது. வேற்று மதத்தில் தான் நான் சொல்லுவேன். ஆமாம். என்கிட்ட எந்த திதியில் ஊற்றலான்லாம் கேட்க வருவாங்க. ஸோ நம்மளுடைய வைப், நம்மளுடைய பாசிட்டிவ். நமக்கே நண்பர்களுக்குள்ளே இருக்குல்ல சார், சிலரை பார்த்தா தான் நமக்கு பிடிக்கும். அது கரெக்ட் இருக்குல்ல, வீட்லேயே இருக்குல்ல. நம்ம வீட்டை விட்டு காரணமே தெரியாது. வீட்டில் இருந்து வெளில போகிறோம், யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்தால் ஐயோ இன்றைக்கி நல்லா இருக்கும்னு தோணும். ஒருத்தர் வந்துட்டால் உடனே லக்ஷ்மி காஃபி போடுன்னு உள்ளே போயிடுறோம்ல. உண்மை தானே? இவ்வளோதான் சார் லைஃபு. இதை வந்து நம்மளே தான் தேர்ந்தெடுத்துக்கணும். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் செல்வி எப்படி வருவார்? செல்வி சொல்கிற கோயிலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், போகிறச்சவே உங்களுக்கு தெரியும். அது உங்களை உடனே கூப்பிட்டாவே உங்களுக்கு ஓகே, உங்களை டக்குன்னு இருக்குது. செல்வி பரிகாரம் எழுதி கொடுத்து ஒரு வருஷம் கூட போக முடியலன்னா அந்த தெய்வம் உங்களை விரும்பலன்னு அர்த்தம். கூப்பிடல, மீறி போனால் உதவிடணும்னு அர்த்தம். செல்வி திட்டினாலும் பரவாயில்ல, இதுதான் உண்மை. நான் தான் சொல்கிறதாச்சு. அருமை. எல்லா தெய்வமும் எப்பயுமே சில திசை முடியிருச்ச கூட சில தெய்வம் நம்மளை கூப்பிடாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா இருக்கும் சூரிய தசை, ஆஞ்சநேயரை கும்பிட்டுன்னே இருப்பீங்க, பெருமாள் கோயிலாக போயின்னு இருப்பீங்க. டக்குன்னு 6 வருஷம் முடிஞ்சு சந்திர தசை உள்ளே வரும், அப்படி இப்படியே அடிப்பீங்க. பெருமாள் போவீங்க, ஆஞ்சநேயர் உள்ளே சேர்க்காது, சிவன் உள்ளே சேர்ப்பார். திடீர்னு செவ்வாய் பார்ப்பீங்க, செவ்வாய் தசை வரும், 10 தசை வருஷம் முடிஞ்ச உடனே
செவ்வாய் தசையில் முருகர்கிட்ட திடீர்னு ஓடுவீங்க. உங்களை அறியாமல் நடக்கும். ஜோதிடம் தான் எல்லாத்துக்கும். ஜோதிடம் ஒரு வழிகாட்டி. பாலகுமரன் ஐயா சொல்வார், ஜோதிடம் வந்து ஒரு வழியாக தான் எடுத்துக்கலாம், ஒரு இதமாக தான் எடுத்துக்கலாம். ஜோதிடர்களை கடவுளாக எடுத்துக்கினா அது ஏன் தப்பு கிடையாது. அதனால தான் நான் என்றைக்குமே சொல்லுது, நமக்கு இந்த கொட்டை கிட்டெல்லாம் போட பிடிக்காது, நமக்கு ஜீன்ஸோடு இருக்க தான் பிடிக்கும். ஸோ ஜோதிடம்ன்றது ஒரு படிப்பு. அந்த படிப்பில் சம்மந்தப்பட்ட ஆன்மீகத்தை கலந்து கொடுக்கறது தான் ஜோதிடம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 360 டிகிரிக்குள்ளே தான் இருக்கக்கூடிய விஷயம். அதில் ஒன்றும் மாறாது. ஒரு ராசினா 30 டிகிரிக்குள்ளே தான், இந்த பாகையில் இந்த டிகிரி தான், கூறுகளாக பிரிக்கிறது தான். இதில் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியல், நிறைய ஜோதிடர்கள்லாம், அதாவது சார் இந்த இன்றைக்கி மார்க்கெட்டு சார், இன்றைக்கி வந்து இப்போ நாங்கள் வரோம், உங்கள்கிட்ட கூப்பிட்றோம், நீங்கள் கூப்பிட்டு எங்களை இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஸோ நாங்கள் வந்து இதில் எந்த எக்ஸ்பென்சஸும் நாங்கள் பண்ணல, நீங்களும் எங்களுக்கு எதுவும் கொடுக்கல. இது வந்து நட்பில் வரோம், சந்தோஷமாக போகிறோம். சிலது வந்து மார்க்கெட்டிங்க்கு அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு, ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்க பாவம் கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து பண்ணுவாங்க. அப்போ வந்து இது மாதிரி பண்ணு என்கிட்ட வான்னு அவங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. எல்லாத்துலேயும் வியாபாரம் இருக்குல்ல, மீடியான்றதில் உங்களுக்கே நிறைய விஷயம் இருக்கும் இதில். ஸோ அதில் ஒன்று நீங்கள் தான் நல்லதை சூஸ் பண்ணணும். எப்போயுமே நம்ம சொல்கிறது தான், எல்லா ப்ராடக்ட்டும் விற்குது, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் செட் ஆகும் தானே அந்த பெர்ஃப்யூம் தானே போடுவீங்க. 1000 பெர்ஃப்யூம் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சித்ரா லக்ஷ்மணன் அந்த காலத்துலேருந்து 40 வருஷமாக ஒரே பெர்ஃப்யூமை மாத்திரம் உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குதுல்ல, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதே போல் தானே சில விபூதி மட்டும்தானே வச்சுக்க தோணும். எந்த கோயில் வேணுமா சுற்றுவோம், ஐயோ அந்த விபூதியெல்லாம் கலந்துராதப்பான்னு தானே இருப்போம், ஐயோ அந்த குங்குமம்லாம் கலந்துராத தானே இருக்கும். மனுஷனுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார், தெரிஞ்சுட்டு போய் உதவாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? திருநள்ளாறு சிலருக்கு, நிறைய பேருக்கு, சில தொழிலதிபர்களுக்கெல்லாம் செம்மையாக செட் ஆகும். திருநள்ளாறுக்கு வந்து ரெகுலராக குலதெய்வம் மாதிரி போகிறவங்கலாம் இருக்காங்க, திருநள்ளாறுலேயே வாழ்கிறவங்கலாம் இருக்காங்க. சிலருக்கு திருநள்ளாறு போனால் செட் ஆகாது, அதோடு விட்டுருணும். அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்க்கணும். நமக்கு தான் லட்சக்கணக்கான கோயில் இருக்க, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லா மதத்திலும் இருக்குது சார். நிறைய பேர் கிறிஸ்டினாக இருக்கவங்களுக்கு கூட சில சர்ச்சுக்கு போனால் செட் ஆகாது. சில முஸ்லீமாக இருக்கவங்களுக்கு எல்லா தர்கா வாசலும் பள்ளி வாசலும் செட் ஆகாது. இல்லை செல்வி, எங்களுக்கு இந்த பள்ளிவாசல் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சிலவங்க வீடு மாதிரி போயிடுவாங்க. ஆமாம், சிலவங்க வீடு மாதிரி போயிடுவாங்க. அந்த ஜமாத்துலேருந்து வேறு ஜமாத்துக்கு போனால் கூட அந்த அந்த இடத்துக்கு வெள்ளிக்கிழமை அங்கே போய் கும்பிட்டுட்டு வரவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சென்டிமெண்ட், மனித வாழ்க்கை சென்டிமெண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க, இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூட ராக்கெட்டை வர்றதுக்கு முன்னால் கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு தான் வர்றாங்க அப்படின்ட்டு. அதே உலகத்தில் பல பேர் வந்து கடவுள் மறுப்பாளராகவும் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவங்களுடைய விஷ் அது. நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், அதாவது கிரகத்துக்கு அனுப்பக்கூடிய விஞ்ஞானிகள் நம்ம திருப்பதி பெருமாள்கிட்ட போய் ஒரு தரிசனம் வாங்கி ஒரு ஆசீர்வாதம் வாங்கின்னு வர்றாங்க. ஸோ இந்த ஆன்மீகத்தை வந்து ஒழிச்சிருவேன்னு சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். அதே போல் நீங்கள் வந்து கடவுள் மறுப்பாளர்கள்னு உங்களது சினிமா ஃபீல்ட்லேயே எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியாதவங்களாம் இல்லை. கடைசியில் வந்து விபூதி வச்சுட்டு போனவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு எது பிடிக்குதோ, நீங்கள் வந்து கடவுளை ஏன் கும்பிடக்கூடாதுன்னு நான் கேட்குறது. என் நண்பர்களே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. என் சீனியர் ஒருத்தர் அட்வொகேட் இருந்தவரே கடவுள் மறுப்பாளர் தான். என்ன பட்டையும் வெட்டி வச்சு நான் போய்ட்டு வேணும்னு அவர்கிட்ட இருந்தாங்க விபூதி வச்சுக்கோங்கன்னுவேன், எங்கிட்டே வான்வார். இல்லைண்ணே சும்மாண்ணே உங்களுக்காக தான் நான் வேண்டிட்டு வந்தேன்னுவேன், எனக்காக நீ வேண்டிட்டு வந்தால் நான் நல்லா இருப்பேன்னு. ஆனால் அது அன்பில் பாசத்தில் சொல்கிறது. அவர் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணதில்லை, நான் அவரை ஃபோர்ஸ் பண்ணதில்லை. இதில் வந்து எப்படின்னா, எந்த எண்ணமாக இருந்தாலும் யாரையாவது ஒருத்தர் சிலர் சொல்கிறது தான், நான் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன், என் தாயை கும்பிடுவேன். நாங்களும் அதை தான் சொல்கிறோம். உன் தாய் உனக்கு தெய்வம் தானே சொல்கிறோம். ஸோ தெய்வம் ஏதாவது ரூபத்தில் கும்பிட தானே போகிறோம். சிலருக்கு வந்து கோயிலெலாம் அதெல்லாம் அம்பக்குன்னுவாங்க, விட்டுடு. இப்போ கூட நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நீ யாரை கும்பிட்றோ இல்லையோ தாயை கும்பிட்டாவே போதுன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் தர்ம காரியம் பண்ணாவே போதுன்றோம். தர்ம காரியத்தில் வந்து சாமி விஷயத்தில் எங்கே வருது? நீ ஒருத்தருக்கு நல்லது பண்ணுற, படிக்க வைக்கிற, மருந்து வாங்கி கொடுக்குற, சாப்பாடு வாங்கி கொடுக்குற, இதெல்லாம் தானே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதை மறுக்க முடியாதுல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோம், இது பண்ணாவே நீ தெய்வத்துக்கு சமம் தானே சொல்கிறோம். நீ எதுவும் போவேணா. நான் இப்போ கூட உங்களுக்கு சொன்னேனே, கோயிலுக்கு தான் போய் கும்பிடணுன்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் சென்னையில் விட்டுட்டு ஒரு ஒரு கோயிலாக போகிறவங்களுக்கு நான் கூட சொல்கிறேன், அந்தந்த ஊர்லேயே இருக்கும். எந்த இடத்துல தெய்வத்தை கும்பிடாதவங்கள அயோக்கியன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது அவங்களுக்குன்னு பிடித்த விஷயம். ஆனால் அல்டிமேட்டாக ஒரு நாள் எப்பேற்பட்டவங்களும் கும்பிடாதவங்களே இருந்தாலும்
காலம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேரோட பழகினேன் என் வயசில். பார்த்துட்டு யாராக இருந்தாலும் ஒரு நாளாவது இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லேன்னு கேட்குறது தான் இருக்குது. இல்லை, ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது கடவுளை கும்பிட்றவங்க நல்லா இருக்காங்க, கடவுளை கும்பிடாதவங்க பல பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஓஹோன்னு இருப்பாங்க. ஆமாம். அப்போ மக்களை பார்க்கும்போது கடவுள் கும்பிடாத நல்லா தான் இருக்காரு, நான் எதுக்கு கடவுளை இல்லைங்க, கும்பிடணும்? நான் சொல்கிறது 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள்ன்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு, செய்கிற தொழிலே கடவுளாக நினைக்கிறவங்க கூட நல்லா இருப்பான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது கடவுளை நம்ம கும்பிட்றவங்களுக்கு தான் கஷ்டன்றதோட இதுதான் நான் நிறைய வாட்டி சொல்கிறது. கடவுள் யார் என்பது தான் கேள்வின்றீங்க. மேட்ரு என்னென்னா, நிறைய பேருக்கு என்ன புரியலன்னா, எதிர்பார்த்து கடவுளை கும்பிட்றவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்க முடியாது. நான் போய் சொல்கிறது என்னென்னா, நீ எந்த கோயிலுக்கு போனாலும் நீ ஏன் வேண்டுறேன்னு. கடவுளுக்கு தெரியல நீ எதுக்காக வந்திருக்க, போய் வேண்டுறது. அது கொடுக்கல இது கொடுக்கலன்ற எனக்கே வரும், என்கிட்டே வருவான். இந்த கோயிலுக்கு போய் கும்பிட சொன்னீங்க, நான் கும்பிட்டேன், வேலை கிடைக்கலன்னு. நீ அந்த கோயிலுக்கு நம்பிக்கையோடு போ, வேலை கிடைக்குதுன்றது போவாது. இங்கே வந்தால் நல்லது நடக்கும்னு சொன்னாருன்ட்டு போ. இவனே ஒரு பார்கெயின் வச்சுக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? கடவுளை கும்பிட்றதுக்கே எப்படின்னாப்போ அப்ளிகேஷனோடு தான் சுற்றுறது. எல்லாத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கு. நடக்கலைன்னா கடவுளை திட்டுறது, ஜோசியரை திட்டு. அப்படி கிடையாது. நம்ம தசா புத்திகள் நன்றாக இருந்தால் கோயிலே போகலனாலும் ஓஹோன்னு இருப்போம். தசா புத்திகள் சரியாக இல்லைன்னா நீ எந்த கோயிலுக்கு போனாலும் அடி விழுறது விழும். கோயிலுக்கு போகிறது தெய்வ வழிபாடு பண்ணுறதுனால அடியை தாங்குகிற அளவுக்கு மன வலிமை வரும். இவ்வளோ தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் உங்கள் ஃபீல்டில் ரொம்ப அருமையாக தெய்வத்தோடு இருந்தவங்களாம் டக்குன்னு காலியானதெல்லாம் பார்த்துருப்பேன். அதாவது அவ்வளோ பெரிய அதாவது தர்மவான்பான்னு சினிமா துறையில் இருந்தவங்கெல்லாம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிருப்பாங்க. அதே போல் முருகருக்காக வாழ்ந்தவர் சின்னப்ப தேவர். அதான் நான் சொல்ல வந்தேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. அவருடைய கடைசி காலங்கள் அவர் வருத்தப்பட்டது, அவரை போல் இது பண்ணதெல்லாம் அந்த விதி வந்து கர்மா வந்து நீ கோயிலுக்கு போனாலும் போட்டாலும் நடக்கிறது நடக்கும். ஆனால் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறது தான், பார்கெயின் வச்சுக்கின்னு போவாது. பார்கெயினுக்கு என்றைக்குமே செவி சாய்க்காது, நம்பிக்கையோடு போ. இப்போ நான் சொல்கிறது அதுதான். எனக்கு ஏன் நீ பண்ணலன்னு உரிமையாக கேள். தெய்வம் பண்ணும். நான் எனக்கு இது பண்ணுன்னா ஒருத்தனை அழிச்சிட்டு பண்ணுன்னு கேட்காது. எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு, என் குடும்பத்துக்கு ஒரு வழிகாட்டு. உடனே இந்த பொசிஷன் தான் வேணும்னு வழிகாட்டுறதெல்லாம் தெய்வம் விரும்புறதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆத்ம ரீதியாக உள்ளன்போட எனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணு, நான் நல்லது பண்ணணும்னு இந்த உலகத்தில் நினைக்கிறேன்னா கண்டிப்பாக தெய்வம் கண்டிப்பாக பண்ணுறதா தான் சரி. அதுக்கு தான் ஒரு குருவை வச்சுக்க சொல்கிறேன். குரு வழிபாடு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை தெய்வத்துக்கிட்ட கரெக்டாக கொண்டு போகும். நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். ஒரு குருவை சரியாக வச்சுட்டு தினமும் அந்த குருவை பிரார்த்தனை பண்ண நமக்கு எவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு அது உதவும். இப்போ தத்து கொடுக்கறதுனால, இப்போ பல பேர் தத்து கொடுக்குறாங்க, இந்த தத்து கொடுக்கறதுனால என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரும்? நல்ல கேள்வினா அது. ஒரு தசை ஜோதிடர் சொல்கிறார், இந்த தசையில் உனக்கு அடிபடும், இந்த தசையில் உயிர் கண்டம் இருக்குது, இந்த தசையில் கணவன் மனைவி பிரிஞ்சிருவீங்க, இந்த தசையில் பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தசையை பார்த்தா தெரியும். பாதகாதிபதி இருக்குது, அஷ்டமாதிபதி இருக்குது, 6ஆம் தசை இருக்குது, லக்ன தசை இருக்குது, எவ்வளோ இருக்குது, விரைய தசை இருக்குது. நிவர்த்தி வந்து தத்து வந்து ரொம்ப ஒரு பெரிய நிவர்த்தி. அதில் நிறைய கோயிலில் தத்து கொடுப்பாங்க. சிலர் தத்து கொடுத்து தத்து வாங்கிப்பாங்க. நான் அதில் உடன்படுறது ஒன்று கொடுத்துட்ட பிறகு அப்படின்னாரு. அதில் வாஞ்சிநாதர் கோயில்னு ஒன்று உண்டு. ஸ்ரீவாஞ்சியோன்னு பேர் அதுக்கு. வாஞ்சிநாதர் மங்களாம்பிகை அற்புதமான கோயில். யமதர்மனுக்குன்னு தனி சன்னிதானம் உண்டு. அந்த கோயிலில் கோதுமை தவிடுக்கு தத்து கொடுக்கறது உண்டு, பரம்பரையாக உண்டு. இப்போ இது போல் தசை இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அண்ணன் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு சரியா இல்லைண்ணே, இந்த தசையில் பாதகம் இருக்குது இல்லை மாரகம் இருக்குது, நீங்கள் போய் தத்து கொடுத்துருங்கன்னு சுயத்தத்தே உண்டு. அதாவது நம்மளோட பெரியவங்க தான் நம்மளை தத்து கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நம்மளே கொடுத்துக்கலாம். இப்போ அந்த தத்து கொடுக்குறீங்கன்னா அந்த வாஞ்சிநாதர் முன்னாடி கொடுக்கக்கூடிய தத்தில் நீங்கள் இன்னிலேருந்து தத்து கொடுத்துட்டு வாஞ்சிநாதருக்கு தத்துன்னு கொடுத்துருவாங்க. அடுத்தது நீங்கள் வேறு கோயிலுக்கு போய் உங்கள் பேர் இருக்குது, சித்ரா லக்ஷ்மணன் இருக்குது, உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுறச்ச
வாஞ்சி சித்ரா லக்ஷ்மணன் சொன்னால் போதும். ம். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. இப்போது இதுக்காக கசட்டில் மாற்றணும், இதில் மாற்றணும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு பதில் ஒரு லேடி போகிறாங்க, ம். சித்ரான்னு ஒரு லேடி போகிறாங்க, அந்த அம்மாவுக்கு இனிமேல் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி மங்களன் போட்டுக்கும். ம். மங்கள சித்ரா. மங்கள சித்ரா, இவ்வளோதான் இந்த தத்து. ஆனால் கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பெரிய நெகட்டிவ்லேருந்து உயிரை கொடுக்கறதுக்கு அளவுக்கு இருக்கிற நெகட்டிவில் கூட ம். இந்த தத்து கொடுக்குறச்ச நம்மளை காப்பாற்றும். அதுக்கான நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ம். அதில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது வாஞ்சிநாதர் கோயிலுக்கு தான் நான் சொல்லுவேன். யாருக்காவது எதாவது பாதிப்பு இருந்தால் இந்த சிக்கல் இருக்குது, நேராக போய் தத்து கொடுத்துரு, சேஃப்டியாக இருக்கலாம். சில சிக்கல் வந்து குடும்பத்துக்கே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், குடும்பம் எல்லோரும் போய் கொடுத்துரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் நைட் ஆகும், ஒரு 10 நிமிஷத்தில் தத்து முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு சந்தோஷமாக அதனுடைய அப்புறமா நீ டெவலப்மெண்ட் பாரு, நல்லா இருக்கும். நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும். நம்ம ஜாதகத்தில் கெட்டது நடக்கும், நல்லது நடக்கும். கெட்டது நடக்கிறச்ச நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போ, அந்த ஓமம் வலை, இதெல்லாம் நம்ம சொல்லி ஏமா பயப்படுத்துறதோட தெய்வம் பாதத்தில் போய் தெய்வத்துக்கிட்ட நான் எங்கிட்ட சரணாகதி ஆகிட்டேன், என்னையே நான் கொடுத்துட்டேன், எப்படி நீ என்னை காப்பாற்றுன்றது தான் தத்துவுடைய முழு அர்த்தம். இந்த தத்து வந்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ வந்து தத்து வந்து கொஞ்சம், ஏன்னா கல்கி காலம், அது எல்லாமே அழிவுகள் காலம். இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தத்து கொஞ்சம் நாளில் ஃபேமஸ் ஆகிடும். இது வந்து ஒரு காலத்தில் ஒரு குரூப்புக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தத்தில் வந்து நிறைய சூட்சமங்கள் இப்போ இனிமேல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேருக்கு அந்த பாதிப்புலேருந்து காப்பாற்றுறதுக்கு தத்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ குரு பயிற்சி சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் பிரச்சனை இருக்க இன்னும் பல பேர் மத்தியில் ஓடிட்டே இருக்கு. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்து சனி பயிற்சியாக நடக்கலை, திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடந்துச்சு. இப்போ எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பலனா? இது ரொம்ப ஈஸியான கேள்வி, இது சிம்பிள். இது ஜோதிடர்கள் சுயநலத்துக்காக பண்ணுறோம். அண்ணன் மீடியாவில் இருந்திருக்கீங்க, எவ்வளோ வருஷமாக இருக்கு. பலன்கள் சொல்கிறவங்களே இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமே மாறுதுன்றாங்க. இல்லை மாறும், கஸ்பில் வரும். இப்போது இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகையிலேருந்து இந்த குரு பயிற்சியில் ரிஷபம் மேஷம் 3 ராசி தான் வந்து பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு இல்லை. அதாவது குருவுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் மற்ற ராசிக்கு இருக்கிறது தான் பலம். இப்போ குரு வந்து